என்னுடைய கஸ்டமர் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா, சார் என்கிட்ட வந்து இப்போதைக்கு 40,000 ரூபாய் கொடுத்து ஒரு நியூ லேப்டாப் வாங்குற அளவுக்கு வசதி கிடையாது. என்கிட்ட வந்து ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் இருக்கு. அந்த லேப்டாப்பை உங்களால ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சரி மேடம், நீங்க எடுத்துட்டு வாங்க, நான் வந்து ரெடி பண்ணி தரேன் அப்படின்னா, அந்த லேப்டாப்போட மாடல் நம்பர் பாத்தீங்கன்னா HP 245G5. இது ஒரு கவர்மெண்ட் லேப்டாப். லேப்டாப் ஆன் பண்ணோம் அப்படின்னா அப்படியே பிளாக் ஸ்கிரீன்ல வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கும். லேப்டாப் ஓபன் பண்ணி ஹார்ட் டிஸ்க் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கறோம். செக் பண்ணி பார்க்கும்போது ஹார்ட் டிஸ்க் ஹெல்த் பாத்தீங்கன்னா வெறும் 9% மட்டும் தான் இருக்கு. சோலி முடிச்சு சரி சொல்லிட்டு இதுல வந்து 128GB SSD வந்து நம்ம இதுல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனா அந்த லேப்டாப்ல இன்னொரு ப்ராப்ளமும் இருக்கு. என்னன்னா, லேப்டாப் வந்து சார்ஜிங் மோட்ல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா லேப்டாப் வந்து ஆஃப் ஆயிடும். பேட்டரி மோட்ல வந்து ஒர்க் ஆகாது. இதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு நியூ பேட்டரி தான் வந்து இதுல ஃபிக்ஸ் பண்றோம். இந்த நியூ பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வந்து லேப்டாப் ஆன் பண்ணிட்டு சார்ஜரை ரிமூவ் பண்ணாலும் பேட்டரி பேக்ல பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. ப்ரோ, இந்த லேப்டாப் ரெடி பண்ணி அவங்க என்ன யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லேப்டாப் ரெடி பண்ணி C++, ஜாவா இந்த மாதிரி கோடிங் சம்பந்தமான படிப்புகள் வந்து இதுல படிக்க போறாங்க. ஸோ கஸ்டமர் செக் பண்ணி பார்த்தாங்க, கஸ்டமர் ஹாப்பி.